நம் வரலாற்றில் சில கதைகள் இருக்கின்றன. அவை வெறும் புத்தகங்களிலோ பதிவுகளிலோ இல்லை. அவை இரவின் அமைதியிலும் நம்மை கலங்க வைக்கும் மறைந்து போன உண்மைகள். அந்த வகை கதைகளில் ஒன்று நாம் பலரும் அறியாத ஒரு வீரமகளின் வாழ்க்கை. அவள் பெயர் நூர் இனாயத் கான். 1914ஆம் ஆண்டு ரஷ்யாவின் மாஸ்கோவில் பிறந்த நூர், இந்திய சுபீஸ் தத்துவஞானி ஹஸ்ரத் இனாயத் கானின் மகளாகவும் அமெரிக்க எழுத்தாளர் அமீனா பெகமின் மகளாகவும் பிறந்தார். இவரது குடும்பம் பின்னர் பிரான்சில் குடியேறி அங்கே இருந்த நூர் இசை, இலக்கியம், கவிதை என பல்வேறு கலைகளில் பிரமிக்க வைக்கும் ஆளுமையாக வளர்ந்தார். குறிப்பாக குழந்தைகளுக்காக எழுதுவது அவரது ஆர்வம். 1939ஆம் ஆண்டில் அவர் எழுதிய ஜடாக டேல்ஸ் என்ற நூலில் பௌத்த மத கதைகளை மேற்கத்திய குழந்தைகளுக்கு புரியும் விதத்தில் எழுதி கருணை, துணிவு, ஒழுக்கம் போன்ற நல்லெண்ணங்களை உரைக்கிறார். ஆனால் இந்த மென்மையான உள்ளம் சில ஆண்டுகளிலேயே உலகப் போரின் இரகசிய உளவாளியாக மாறும் என்பது யாராலும் எதிர்பார்க்க முடியாதது. 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி பிரான்சை கைப்பற்றியதும் நூர் தனது குடும்பத்துடன் லண்டனுக்குச் சென்று உமன்ஸ் ஆக்சிலரி ஏர் ஃபோர்ஸ் இல் சேர்ந்தார். அங்கே அவரது மொழித் திறமையைக் கருத்தில் கொண்டு பிரிட்டிஷ் அரசு அவரை எஸ்ஓஇ எனப்படும் இரகசிய உளவுத்துறையில் இணைத்தது. இந்த பிரிவு ஜெர்மனியர் ஆக்கிரமித்த நாடுகளில் இரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கானது. நூர் அதில் ஒரே இந்திய பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது இரகசிய பெயர் மேடலன். அவள் பிரான்சுக்கு அனுப்பப்பட்டு அங்கே ரேடியோ ஆபரேட்டராக இருந்து எதிர்ப்பு இயக்கத்துக்கான முக்கிய தகவல்களை லண்டனுக்கு அனுப்பினார். ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனியின் கொடூர உளவுத்துறையான கெஸ்டபோ அவரைத் தொடர்ந்து கண்காணித்து வந்தது. கெஸ்டபோ என்பது ஜெஹைம் ஸ்தாட்ஸ்போலைசி என்பதற்கான சுருக்கம். இது ஜெர்மனியின் ஹிட்லரின் காலத்து இரக்கமற்ற பயங்கர உளவுத்துறை. நூர் பல தடைகள் வந்தாலும் தனது பணியை விடாது தொடர்ந்து செய்தார். ஆனால் குழுவில் ஒருவரின் துரோகம் காரணமாக கெஸ்டபோவினரால் கைது செய்யப்பட்டார். அதன்பின் அவர் 10 மாதங்கள் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். சத்தமில்லாமல் அடைக்கப்பட்ட அவள் மீது பலமுறை சித்திரவதை நடத்தப்பட்டது. அடிகள், சங்கிலியில் கட்டி வைத்தல், உணவில்லாமை போன்ற சித்திரவதைகள் என என்ன செய்தாலும் நூர் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அவளது பெயரை கூட அவரிடம் இருந்து பெற முடியவில்லை. இந்த மென்மையான உள்ளம் இரும்பு உறுதியுடன் அமைந்தது என்பதை அந்த அமைதியான சிறைச் சுவர்களே சாட்சியாகின்றன. 1944ஆம் ஆண்டில் செப்டம்பர் 13ஆம் தேதி ஜெர்மனியின் தச்சாவ் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நூரை மரக்கட்டையின் முன்னே நிறுத்தி சுட்டுக் கொன்றார்கள். அவரது கடைசி வார்த்தை லிபர்ட், சுதந்திரம். அந்த ஒலி அந்த மரணத்தையும் கடந்தது. பிரிட்டிஷ் அரசு போர்க்கால வீரர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான ஜார்ஜ் கிராஸ் விருதை நூருக்கு மரணத்துக்குப் பிறகு வழங்கியது. பிரான்ஸ் அரசு கிராக்ஸ் தே கேர் என்ற வீர மரியாதையை வழங்கியது. நாட்டுக்காக உயிர் தந்த ஒரு வீராங்கனைக்கு அங்கு கிடைத்த உயர்ந்த அங்கீகாரம். 2012ஆம் ஆண்டில் லண்டனில் நூரின் நினைவாக ஒரு சிலை நிறுவப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் அவரது இல்லத்தின் முன் ப்ளூ பிளேக் எனும் மரியாதை சின்னம் நிறுவப்பட்டது. இது அவரின் வரலாற்றுப் பெருமையை ஒப்புக்கொள்வதற்கான பிரிட்டனின் அங்கீகாரமாகும். ஆனால் இந்தியாவின் ஒரு மகளாகப் பிறந்து உலகத்தின் நெஞ்சில் வீரமகளாக எழுந்த நூரின் பெயர் நம் நாட்டில் இன்னும் பெரும்பாலோருக்குத் தெரியாமல் இருக்கிறது என்பதே மிகுந்த வருத்தம் தருகிறது. வீரமகளாக வாழ்ந்த நூரின் பெயர் வரலாற்றின் ஓரத்தில் மறையவே கூடாது.